Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. 60-70 வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்கு. ஓ, அவங்க தான் இதில் வந்து மெயினாக ரோல். ஆமாம், என்ன சொல்ல வந்தேன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? கேஸ் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே நிறுவனத்தில் தான் இருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய நபரும் அதே நிறுவனத்துக்குள்ளே இருக்காங்க. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம போய் பார்க்க முடியாது. வெளியில் அந்த கேமரா வந்து உள்ளே ஜூம் பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஓ, வரது தெரிஞ்சே நார்மல் ஆயிடுவாங்களாம். நான் வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லி காமிச்ச உடனே அவங்கள நிறுத்திட்டாங்க. சரி, இது யார் டாக்டர்ஸா அப்படின்னு பார்த்தாக்கா இல்லை, அவங்க பிஏ. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரெண்டு பேருக்கும், அந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த டாக்டருக்கும் பார்த்தீங்கன்னா 20-30 வயசு இருக்குது. 70னா கூட 40 வயசு கூட சொல்லலாம். No, he is very clever that he doesn't want to be exposed in the media. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. இன்றைக்கி எந்த ஃபாலோ அப், எந்த கேஸ்? இது வந்து ரொம்ப காமனாக இப்போ நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான். இந்த சேம் ப்ரொஃபஷனில் ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கான வாய்ப்பு, அது இல்லாமல் வந்து பழகிறதுக்கான வாய்ப்புங்கிறத விட நேரம், பகல் ராத்திரி அந்த மாதிரி ஷிஃப்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ அதுதான் இன்னைக்கு கேஸாக வந்திருக்கா? பகல் இரவு பாராமல் உழைப்பவர்கள் யார்? மருத்துவத்துறை தான். மருத்துவத்துறையில் ரொம்ப காமனாக நடந்துக்கிட்டு இருக்குது இது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங். நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். அது இதில் ஷாக்கிங் என்னென்னா ஏஜ் 60-70 வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்குது. ஓ, அவங்க தான் இதில் வந்து மெயினாக ரோல். ஆமாம், என்ன சொல்ல வந்தேன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? பிடிச்சிட்டேன். லைன் போட்டிங்க. அப்படியே நூல் பிடிச்சி பட்டை விட்டுற வேண்டியது. ஓகே, அதாவது வந்து இது ஒரு பெரிய நிறுவனம்னு சொல்லலாம். கேஸ் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் அதே நிறுவனத்தில் தான் இருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய நபரும் அதே நிறுவனத்துக்குள்ளே இருக்காங்க. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம போய் பார்க்க முடியாது, சிரமம். ஆமாம், அதுக்குள்ளேயே சிசிடிவி கேமரா இருக்குது. நான் கேட்டேன், ஏங்க நீங்களே உள்ளே போய் பார்த்துக்கலாம், நீங்கள் தான் உள்ளே இருக்கீங்களே, எங்களை எது கூப்பிட்றீங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 7 கடல் தாண்டி போகிறதுக்கு முன்னாடியே வெளியில் அந்த கேமரா வந்து உள்ளே ஜூம் பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஓ, வரது தெரிஞ்சே நார்மல் ஆயிடுவாங்களாம். யார் கல்பிரிட்டுன்னு தெரியும். லட்டு மாதிரி கேஸு, ஈஸியாக அவங்களே இது பண்ணிடலாம். அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க என்கிட்ட. நான் கேட்டேன், எல்லாமே தெரியுது, எல்லாம் இருக்குது, என்னட்ட இங்கே வரீங்க? இல்லை, எனக்கு எவிடன்ஸ் வேணும். ஏன்னா எவிடன்ஸ் இருந்து இவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய நேமை வந்து இவங்க தக்க வச்சுக்கணும். டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஏற்கனவே எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று நான் பிடிச்சிட்டேன். அது வந்து நான் வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லி காமிச்ச உடனே அவங்கள நிறுத்திட்டாங்க. சரி, இது யார் டாக்டர்ஸா அப்படின்னு பார்த்தாக்கா இல்லை, அவங்க பிஏ. ஆமாம், அதில் வந்து இது ரெண்டுமே வெரி சிமிலர் கேஸ். ஒரே டைமில் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து 60 வயசு, இன்னொன்று 70 வயசு தான் வித்தியாசம். ஆமாம், அது வந்து இந்த பக்கம் ஒரு டாக்டர், அந்த பக்கம் ஒரு டாக்டர். இது வந்து இங்கேயும் ரிசப்ஷனிஸ்ட், அங்கேயும் ரிசப்ஷனிஸ்ட். வேறு சில இடத்துலலாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னெல்லாம் பேசியிருப்போம், டாக்டர் அண்ட் டாக்டர் ஹேட் அ ரிலேஷன். அவங்க ஒய்ஃபு டாக்டரு, அந்த குடும்பமே டாக்டர். அது ஆமாம், அது குடும்பமே டாக்டர் குடும்பம். அது மாமனார் மாமியார் அம்மா அப்பா எல்லாருமே மருத்துவ குடும்பம். ஸோ இது வந்து இவங்க இதில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்னென்னா, இவங்க அதான் இரவு பகல் பாராமல் வேலை பார்க்குறது, எப்போ பாரு ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி அங்கேயே இருக்கிறது, குடும்பத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு டைமை ஒதுக்கி இவங்க வீட்டில் போய் அந்த நேரத்தை செலவிடணும். அது பண்ணுறதில்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் ரெக்ரியேஷன் ஈவினிங்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய டாக்டர்ஸ் 5:30 க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெக்ரியேஷன் நிறைய பேர் அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்துகிறாங்க. பயனுள்ள டாக்டர்ஸும் இருக்காங்க.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் ஆர் குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் ஹூ டிஸ்கஸ் அபவுட் த டிசீஸ். அவங்களுக்கு இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய டவுட்ஸு அண்ட் தே கீப் அப்டேட்டிங் தெம் செல்ஃப். ஸோ எல்லாரையும் நம்ம சொல்ல வரல, குறிப்பிட்ட நபர்கள். அதனுடைய பிரச்சனை என்னென்னா, பிகாஸ் தே டோன்ட் ஸ்பெண்ட் டைம் வித் த ஃபேமிலி. இன்னொன்று கமிட்மெண்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா தான் அவங்க வெளியில் போகிறதுக்கு யோசிப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களை திங்க் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. நல்லா வளர்ந்தாச்சு, அபரிவிதமான பணம், எதுக்குமே அவங்களுக்கு கவலை கிடையாது. ஸோ பிள்ளைங்களோட ஸ்டடீஸ் அது பாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லாதனால இந்த மாதிரி ஒரு அஃபேர் வந்ததுன்னு கூட நம்மளால் நினைக்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 பேருக்கும், அந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த டாக்டருக்கும் பார்த்தீங்கன்னா 20-30 வயசு இருக்கும். 70னா கூட 40 வயசு கூட சொல்லலாம். ஆமாம். ஸோ அந்த ஏஜில் தான் அவங்க 2 பேருக்கும் இது வருது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்டேன், எல்லாத்தையும் கையில் லட்டு மாதிரி இருக்குங்க அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு இந்த டைம் வந்து என்னால் உள்ளே போய் பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு இதை நான் பார்த்துட்டேன், 2வது என்னால் பார்க்க முடியல. பட் ஆனால் இவங்க எங்கே மீட் பண்ணுறாங்கன்றது முதற்கொண்டு உள்ளே தான் பார்க்க முடியாது, பட் எங்கே மீட் பண்ணுறாங்கிறது முதற்கொண்டு என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். ஐ நீட் ப்ரூஃப், ஐ நீட் எவிடன்ஸ். நான் கேட்டேன், எவிடன்ஸ் வச்சு நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? No, he is very clever that he doesn't want to be exposed in the media. மீடியாவில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கே, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்களே கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது இது நான் என்கிட்ட இருக்குன்னு நான் காமிச்சிட்டேன்னா உடனே அவங்கள விட்டுருவாங்க. ஸோ அந்த ஹெல்ப் எனக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. நம்ம தான் என்ன சொன்னோம், நாங்கள் ஒன்றுமே கண்டுபிடிக்காம நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு தான் நான் கேட்டேன். எல்லாத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போகிறத நம்ம எடுக்கிறது தான் எங்களுடைய டாஸ்க். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்னால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு. ஸோ அவங்க வச்சுருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸும் பார்த்தீங்கன்னாக்க வெரி சேஃப் ஃபார் தெம் டு ட்ரைவ் வித் ஹை ஸ்பீடு. அவங்க ஓவர் ஸ்பீடிங் பண்ணுவாங்க. நீங்கள் வண்டியெல்லாம் போய் பிடிக்க முடியாது, 2 வீலர் வாய்ப்பே இல்லை. ஸோ அப்புறம் நம்மளாம் களத்தில் இறங்க வேண்டியது தான். வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு வண்டியை தூக்கிட்டு துரத்துங்கடா விரட்டுங்கடா. இது என்ன பண்ணுவோன்னா, இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் நாங்கள் பண்ணுவோம். ஒரே வெஹிக்கிள் பின்னாடி போகாது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டில் நாங்கள் ஒருத்தர் இருப்போம். எங்கள் சீக்ரெட்டை சொல்கிறேனோ? இல்லை 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 நான் பாதி கடல் சொல்லியாச்சு. கடல் சொல்லலாமா, தாண்டக்கூடாதா, வேணாமா? ஆமாம், எப்படியோ பண்ணி அங்கே வந்து சேர்ந்துருவோம் நாங்கள். ஓகே. ஆமாம், நாங்கள் சொல்ல மாட்டோம். வெஹிக்கிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு ஆமோ அப்படின்னு. ஸோ அங்கே போய் நாங்கள் ஃபைனலாக அந்த பாயிண்டில் பிடிச்சிருவோம். முதல் நாள் வந்து கொஞ்சம் பிடிக்கிறது சிரமமாக இருக்கும். சம்டைம்ஸ் வி ஆர் வெரி லக்கி, ஃபஸ்ட்டு டேயே கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா வி ஹவ் டு வெயிட் ஃபார் another வீக்கெண்ட். அந்த வீக்கெண்டை எங்கள் டெஸ்டினேஷன் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஆல்ரெடி. இவங்க வந்து ரொம்ப பப்ளிக்லலாம் வெளியே போக மாட்டாங்க. ஸோ தே வில் கோ ஒன்லி டு ஒன் சேஃப் பிளேஸ், அவங்களோட பிளேஸாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு தான் இவங்க போவாங்க. அங்கே போயிட்டு நான் இது போவாங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, வி ஹவ் டன் so many like this. அங்கே போயிட்டு அந்த இது நாங்கள் 2வது விசிட்டில் அதை எடுத்துட்டோம், எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ எண்டை வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்ன பண்ண போகிறாங்கன்னு. திஸ் வில் பி லைக், நீ உனக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குது, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும். குழந்தைன்னா என்ன, குழந்தையும் டாக்டர் குழந்தைங்க. ஸோ அந்த பொண்ணை ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால உன்னோட பிஹேவியர் வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் அதை சொல்கிறதில்ல, அது அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ இதுதான் இது வந்து இந்த சேம் ப்ரொஃபஷனில் டே அண்ட் நைட் பார்க்காம வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி இருக்குது. அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அளவுக்கு மிதம் மிஞ்சிய பணம் கையில் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா ஃபீல்ட்லேயுமே நடக்குது. காலப்போக்கில் அவங்களும் பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாம், அவங்க வந்து ஒரு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு லைனை போட்டு போவாங்க. அந்த லைனில் போய் பல்ட்டி அடித்து குட்டிக்கரணம் போட்டு அப்புறம் கீழே உளுந்து ஸோ விழுந்துட்டோமே, இனிமேல் யாருக்கும் தெரியாமல் வரணுங்கும்போது தே ஹாவ் லாஸ்ட் தேர் லைஃப். அது மாதிரி நிறைய ஃபீல்டில் நம்ம பார்த்துருக்கோம். அது தெரிஞ்சே பண்ணுறாங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நல்ல எல்லா விஷயங்களும் பேசக்கூடிய நபர்கள் தான். அது என்ன காலகட்டமோ இல்லை அவங்களுடைய என்ன பயாலஜிக்கல் சேஞ்சா, கெமிக்கல் சேஞ்சா, வாட் எவர் யூ கால் இட் இருக்குது. அதை வந்து அவங்களே தான் கட்டுப்படுத்திக்கணும். நம்ம அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா திஸ் இஸ் ஹேப்பனிங் இல்லைன்னுலாம் நான் சொல்லவே முடியாது. இது
எல்லா ப்ரொஃபஷன்லையும் இருக்கு. ப்ரொஃபஷன். ஸோ ஒரு ப்ரொஃபஷனை கூட நீங்கள் விட்டு வைக்க முடியாது. இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆல் ப்ரொஃபஷன். ஸோ அது கட்டுக்கோப்பாக இருக்கிறதுக்கு இருக்கணும். இந்த ப்ரொஃபஷனும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகே, 60-70க்கு இதான் 2 கேஸ்க்கும் ஒரே சொல்யூஷனா? ஒரே சொல்யூஷன். நான்லாம் குடிக்கல சொல்யூஷனை. அவங்க 2 பேரும் நான் கேட்டேன், நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு எல்லாம் கல்பிரிட்டாக தெரியுது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன். we need only evidence. So we will sit and talk, we will get them corrected. புரிஞ்சுக்கிட்டாங்களாமா? அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, பயந்துக்கிட்டாங்க. ஓ, நான் வார்த்தையை மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வயசில் கூட நம்ம வந்து சின்ன பிள்ளைய தான் சொல்லுவோம். 5 வயசு பிள்ளையே சுடும்பா நான் சுட்டுக்கிட்டு தான் சுடுன்னு சொல்லும். அது இல்லை நான் தொடரேன்னு போய் தொட்டு சுட்ட பிறகு சொல்லும். அதே மாதிரி தான் இவங்களும். நம்ம ஒரு படத்தை எடுத்து சுட்டு கொடுத்துட்டோம்னா அந்த படத்தை வச்சு இவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க. மொத்தம் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. அந்த ஃபாலோ அப் எப்படி இருக்குன்னு பல பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லலப்பா, நான் ஃபுல்லாக முழுமையாக சொல்லலைல்ல. ஓ, அந்த சீக்ரெட் வேறு இருக்கு. டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ரோட்ஸ். ஒரு இடத்த இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து போனீங்கன்னா 4 டைரக்ஷனில் நீங்கள் கரெக்ட் சொல்லலையே. கரெக்ட். அதான் சொல்ல, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை, நமக்கும் தெரியாது. நிறைய நாள் கேப்பை தோண்டி நான் சொல்ல மாட்டேன். இந்த வாட்டி ஸ்லிப் ஆஃப் த டங் வந்துருச்சு. அப்பாடா, ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிச்சிட்டேன். தேங்க்யூ. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.